Hi viewers, welcome to our YouTube channel Grow the Money. இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய டாபிக்கு ROE, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்றது ஒரு கீ ஃபைனான்சியல் ரேஷியோ. அது வந்து எந்த ரெண்டு பேராமீட்டர்ஸ்க்கு ரிலேட் பண்ணுது அப்படின்னா, அந்த கம்பெனியினுடைய ப்ராஃபிட்டையும் அந்த கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. அதாவது it indicates how effectively a company is using shareholders money to generate profit. Simply சொல்லனா, ROE shows the returns earned on each rupee of shareholders equity. So இதை எப்படி calculate பண்றது அப்படின்றத பார்க்கலாம். So simple formula, return on equity அப்படின்னா net income, அதாவது net profit of the company divided by shareholders equity அப்படின்னாக்கா net worth of the company. So இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணால், நெட் இன்கம்னா the company's profit after tax, அதாவது டேக்ஸு மற்ற செலவெல்லாம் போக அந்த கம்பெனியினுடைய நெட் ப்ராஃபிட், அதுதான் நெட் இன்கம் சொல்கிறோம். ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி அப்படின்னாக்கா அந்த கம்பெனியினுடைய டோட்டல் அசட்டு மைனஸ் டோட்டல் லயபிலிட்டிஸ், அதாவது நெட் ஒர்த் ஆஃப் த கம்பெனி. இது ரெண்டும் தெரிஞ்சதுனாக்கா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை கால்குலேட் பண்ணலாம். அடுத்தது இது ஒரு எக்ஸாம்பிளோட இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு கம்பெனி ஏபிசி லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியை எடுத்துக்கலாம். ஸோ அதனுடைய நெட் இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா 10 crore rupees. ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 50 crore rupees. ஸோ இப்போ ROE கால்குலேட் பண்ணனாக்கா இதனுடைய வேல்யூ வந்து 20% வருது. ஸோ இது என்ன மீன் பண்ண வருது அப்படின்னாக்கா, interpretation, for every 1 rupee of equity invested by shareholders, the company generates rupees 0.2 in profit. So ஒவ்வொரு ஒரு ரூபா ஈக்விட்டிக்கும் இன்வெஸ்ட் பண்றதுல ப்ராஃபிட்டா அந்த கம்பெனி வந்து 20 பைசா வந்து ஜென்ரேட் பண்றாங்க அப்படின்றது மீனிங். ஸோ வேற ஒரு விதமா சொன்னோம்னா, a 20% of ROE, return on equity, indicates that the company is efficiently using shareholders capital to generate returns அப்படின்றது மீனிங். ஸோ இதில் உங்களுக்கு இப்போ வந்து நான் வந்து இன்ஃபோசிஸ்னுடைய ROE டேட்டா வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் இயர் உண்டான அப் டு இயர் எண்டிங் மார்ச் 2024 டேட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபோசிஸ் வந்து 32.1% வந்து ROEயில் இருக்குது. ஸோ ஹிஸ்டாரிக்கல் ROE ட்ரெண்ட்ஸ், அதாவது லாஸ்ட் 5 இயர்ஸ்னுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆஃப் இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன் 2019 வந்து 23.4% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி 2020 27% ரிட்டர்ன்ஸு, அண்ட் 2021 25%, 2022 வந்து 29.8%, அண்ட் லாஸ்ட் இயர் 2023 பார்த்தீங்கன்னாக்கா 32.5% ரிட்டர்ன்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து இன்ஃபோசிஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து இண்டஸ்ட்ரியினுடைய பெஞ்ச் மார்க்கோட கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து இன்ஃபோசிஸ்னுடைய ROE வந்து சிக்னிஃபிகண்ட்லி ஹையர் தென் த இண்டஸ்ட்ரி பெஞ்ச் மார்க் 4.36% in the software industries. So it placing around 91% among 2633 companies கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதனுடைய வேல்யூ கீ டேக்அவே. ஸோ இதுல இருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு குட் ROE, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னாக்கா ஜென்ரலாக வந்து அது வந்து 15%க்கு இருக்கணும் அப்படின்றத கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஹை ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னாக்கா மோர் தென் 25% அப்படின்னு இருந்ததுனாக்கா ஸ்ட்ராங் ப்ராஃபிட்டபிலிட்டி. பட் ஆனால் இன்வெஸ்டர்ஸ் வந்து அடிக்கடி அதை வெரிஃபை பண்ணிக்கணும், அந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 25% மேலே வந்து சஸ்டைனபிளாக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கணும். லோ ROE, அதாவது லெஸ் தென் 10% இருந்ததுனாக்கா ஸோ அவங்க வந்து அந்த கம்பெனி வந்து புவர் ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ், ஆர் அவங்க வந்து அந்த ஈக்விட்டி கேபிட்டலை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணல, அண்டர் யூட்டிலைசேஷனில் இருக்குது அப்படின்றது மீனிங். ஸோ ROE அப்படின்றது வந்து இட் இஸ் எ ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டிகேட்டர் அப்படின்னுவோம். ஸோ இது வந்து அதாவது how effectively equity capital is being used to
டு ஜென்ரேட் ப்ராஃபிட்ஸ். ஸோ அந்த ஈக்விட்டி கேபிட்டலை வச்சு அந்த கம்பெனி வந்து எப்படி வந்து ப்ராஃபிட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுது அப்படின்றதான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்றோம். தென் பெஞ்ச் மார்க்கிங், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்வேஸ் வந்து ROI வந்து வித் இண்டஸ்ட்ரியினுடைய ஆவரேஜஸ் ஆர் அதனுடைய சக கம்பெனிங்களுடைய பெஞ்ச் மார்க்கோட கம்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்ட் ROI, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஒரு பர்டிகுலர் இயர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இயரில் வந்து டவுன் ஆகுது அப்படின்றது இல்லாமல் சஸ்டைனபிளாக இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ஓவர் மல்டிபிள் இயர்ஸ் வந்து இது எதை இண்டிகேட் பண்ணுதுனாக்கா அந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட்டு அண்டு ஃபைனான்ஷியல் ஹெல்த் உள்ள கம்பெனி அப்படின்றத மீன் பண்ணுது கன்சிஸ்டன்ட் ROI. தேங்க்யூ வெரி மச். ஐ ஹோப் இன்னைக்கு வீடியோவில் சில யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேராமீட்டரில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.